வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 6th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் புவியியல் ஜியாகிரஃபியில் இருக்க எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, முக்கியமான கொஸ்டின்ஸு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த 100 கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் எத்தனை கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தருது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, தமிழில் முக்கியமான கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ, தாராபூர். ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவின் கடலோர எல்லையானது எத்தனை கிலோமீட்டர் வரை பரந்து விரிந்து காணப்படுகிறது? இந்தியாவின் கடலோர எல்லையானது எத்தனை கிலோமீட்டர்? ஆன்சர் சி, 7516 கிலோமீட்டர். மூணாவது கொஸ்டின், மின்னல் எத்தனை ஆம்பியர் வரை மின்சாரத்தை உருவாக்குகிறது? மின்னல் எத்தனை ஆம்பியர் வரை மின்சாரத்தை உருவாக்குகிறது? ஆன்சர் டி, 10 to 20 ஆம்பியர் வரை. நாலாவது கொஸ்டின், ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி, காதர் சமவெளி. அஞ்சாவது கொஸ்டின், எந்த சமவெளியில் உயர் நிலப்பகுதி சார்லஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் வந்து அழைக்கப்படுது? ஆன்சர் சி, வண்டல் சமவெளி பகுதியில். ஆறாவது கொஸ்டின், இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? இந்தியாவில் தேயிலையை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? ஆன்சர் டி, அசாம். ஏழாவது கொஸ்டின், இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்ப்பாசன முறை எது? இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்ப்பாசன முறை எது? ஆன்சர் பி, கால்வாய் பாசனம். எட்டாவது கொஸ்டின், எந்த மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது வந்து பரவி காணப்படுகிறது? எந்த மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது வந்து பரவி காணப்படுகிறது? ஆன்சர் டி, சரளை மண். ஒன்பதாவது கொஸ்டின், இந்தியாவின் கடைசி எஞ்சிய வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் எங்கு உள்ளது? இந்தியாவின் கடைசி எஞ்சிய வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ, கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில். பத்தாவது கொஸ்டின், இயற்கை பாதுகாப்பு சர்வதேச சங்கம் கொடுத்துள்ள சிவப்பு பட்டியலின்படி உயிரினங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? இயற்கை பாதுகாப்பு சர்வதேச சங்கம் கொடுத்துள்ள சிவப்பு பட்டியலின்படி உயிரினங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 9 வகை. 11வது கொஸ்டின், இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினம். 12வது கொஸ்டின், தூத்துக்குடியில் சுதேசி பண்டக சாலையையும் தருமசங்க நெசவு சாலையையும் நிறுவியவர் யார்? ஆன்சர் வ.உ. சிதம்பரனார். 13வது கொஸ்டின், பவானிசாகர் அணை எங்கு அமைந்துள்ளது? பவானிசாகர் அணை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஈரோடு. 14வது கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியை இரு பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது? ஆன்சர் ஏ, நர்மதை ஆறு. 15, மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் புதிதாக ஒரு EIA சட்டத்தை வெளியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2006 செப்டம்பர். 16, பேணத்தகுந்த மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தும் 157 நாடுகளில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் சி, ஸ்வீடன். 17, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது?
தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது? ஆன்சர் ஏ பழவேற்காடு ஏரி. 18வது கொஸ்டின், உரங்கள் உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவிய புரட்சி எது? உரங்கள் உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவிய புரட்சி எது? ஆன்சர் சாம்பல் புரட்சி. 19 150 கிலோமீட்டர் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் விளிஞ்சம். 20வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் சி போட் கிளாஸ்டர். 21 இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் டி 1857. 22 ₹1 நோட்டு மற்றும் அனைத்து நாணயங்களையும் தயாரித்து வெளியிடும் வங்கி எது? ஆன்சர் நிதி அமைச்சகம். ₹1 நோட்டு மற்றும் அனைத்து நாணயங்களையும் தயாரித்து வெளியிடும் வங்கின்ற அமைப்பு எது? ஆன்சர் நிதி அமைச்சகம். 23 இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை தீர்வக மையங்களை வைத்துள்ளது? ஆன்சர் 14. 24வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள 435 நெசவாலைகளில் எத்தனை நெசவாலைகள் கோயம்புத்தூர் பகுதிகளில் அமைந்துள்ளன? ஆன்சர் 200 நெசவாலைகள். 25 இந்தியாவில் பருத்தி நெசவாலைக்கு அடுத்து உள்ள துறை எது? ஆன்சர் சணல் ஆலைகள். 26 வைகை அணை திறக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் சி 1959 ஜனவரி 21. 27வது கொஸ்டின், முதல் நிலை தொழில் பணியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? முதல் நிலை தொழில் பணியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் சிவப்பு கழுத்து பட்டை. 28 வான்தூணன் ஐசோலேட்டட் ஸ்டேட் அதாவது தனித்த பகுதி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் சி 1826. 29வது கொஸ்டின், எரிபொருள் தேவைக்காகவும் கட்டிட வேலைக்காகவும் மரங்கள் எப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஆன்சர் 2ஆம் வளையம் பகுதியில். 30வது கொஸ்டின், 2 கூற்று இருக்குது, இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கூற்று 1 பாக்சைட் அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். கூற்று 2 பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. இதில் எது சரி? ஆன்சர் சி கூற்று 1 2மே சரி. 31 அக்டோபர் 2 2015 அண்டார்டிகா மீது பதிவான ஓசோன் துளையின் அதிகபட்ச அளவு எவ்வளவு? ஆன்சர் டி 28.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 32 உலகின் வெப்பமண்டல புயலில் எத்தனை சதவிகிதம் இந்தியாவில் உருவாகிறது? ஆன்சர் ஏ 10%. 33 கடைசி மின்னல் கீற்று அடித்து எத்தனை நிமிடம் வரை வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது? ஆன்சர் சி 30 நிமிடம். 34வது கொஸ்டின், இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் நதி எது? இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுவது எது? ஆன்சர் ஏ பெண்ணையாறு. 35 பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என அழைக்கப்படும் மண் வகை எது? ஆன்சர் கரிசல் மண். 36 இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எது? ஆன்சர் டி ஏரி பாசனம் முறை. 37 மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்களில் தவறானது எது? ஆன்சர் டி மாரதீப். 38 பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஏ ஜின்னிங் முறை. 39 உயிரின பன்மை வள மையங்கள் என்கிற வார்த்தையை 1988ஆம் ஆண்டு உருவாக்கியவர் யார்?
ஆன்சர் டி நார்மன் மைல்ஸ். 40. சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி 1987. 41வது கொஸ்டின். நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த ஆற்றில் உள்ளது? ஆன்சர் கிருஷ்ணா. 42. பாபர் பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ள மண்டலம் எது? ஆன்சர் தராய் மண்டலம். 43. ₹1 நோட்டு தவிர அனைத்து ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கும் மற்றும் வெளியிடுவதற்கும் இந்தியாவில் முழு அதிகாரமும் எந்த வங்கியிடம் உள்ளது? ஆன்சர் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி. 44. எந்த காலகட்ட மதிப்பீட்டு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி ஏப்ரல் 1 முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை. 45. சாலை விபத்து இறப்பு காரணிகளில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 8வது இடம். 46. ஃப்ரண்ட்லண்ட் ஆணையம் தனது கண்டுபிடிப்புகளை நமது பொதுவான எதிர்காலம் என்ற தலைப்பின் கீழ் ஐநா சபைக்கு சமர்ப்பித்த ஆண்டு எது? ஆன்சர் சி 1987. 47வது கொஸ்டின். சூரிய கதிர்வீச்சு புவியை வந்தடைய சராசரியாக எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஆன்சர் 8 நிமிடம் 20 வினாடி. 48. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சமவெளிகளில் வீசும் வெப்ப காற்று வெப்ப மற்றும் வறண்ட காற்று எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் லூ. 49. இடம்பெயரும் வேளாண்மை வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏ ஜிமிங் அல்லது பீவர். 50வது கொஸ்டின். பட்டுப்புழு வளர்த்தல் பற்றிய படிப்பு எது? ஆன்சர் டி செரிகல்ச்சர். 51. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் முதலில் எங்கு செயல்பட்டது? ஆன்சர் ஏ கொல்கத்தா. 52. அந்நிய செலவாணி இருப்புகளின் பாதுகாப்பாளராக செயல்படுவது எது? ஆன்சர் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி. 53. எந்த நாட்டின் வரி விதிப்பு முறை உலகிலேயே மிக பழமையான வரி விதிப்பு முறையாகும்? ஆன்சர் டி இந்தியா. 54. ஓசோன் வாயு மிகவும் செறிவாக உள்ளதால் எந்த அடுக்கை ஓசோன் அடுக்கு என்கிறோம்? ஆன்சர் படை அடுக்கு. 55. வளிமண்டலத்தில் இருந்து விழும் நீர்த்துளியின் விட்டம் எத்தனை மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அதை மழைப்பொழிவு என்று அழைக்கின்றோம்? ஆன்சர் ஏ 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால். 56. கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது? கூற்று 1. புயலின் போது மணிக்கு 65 கிலோமீட்டர் முதல் 117 கிலோமீட்டர் வரை காற்று வீசுகிறது. கூற்று 2. வெள்ளப்பெருக்கின் விளைவாக மலேரியா மற்றும் காலரா போன்ற நோய்கள் பரவுகின்றன. இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தான். கூற்று 1ம் சரி 2ம் சரி. 57வது கொஸ்டின். புலிகள் காப்பகம் அழிந்து கொண்டிருக்கும் புலிகளை காக்க இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1973. 58வது கொஸ்டின். ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான வரையறை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் சி 2017 17ஆம் தேதி. 59. உலகளாவிய எந்த காலநிலை நிகழ்வானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆன்சர் ஏ எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று. 60வது கொஸ்டின். கரிசல் மண் எந்த வகை பாறைகளில் இருந்து உருவானது? ஆன்சர் பசால்ட் பாறைகள். உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? ஆன்சர் சி பக்ரானங்கல் திட்டம். 62.
இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எந்த மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது? ஆன்சர் சி, நாக்பூர். 63. உலகிலேயே உயரமான எல்லைப்புறச் சாலை எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ, லடாக்கில் உள்ள லேவில் இருந்து சண்டிகர் வரை பரவியுள்ளது. 64. தமிழகத்தில் உள்நாட்டு மின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் வேலூர் மாவட்டம். 65. விந்திய மலையின் தென்பகுதியில் நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து எங்கு வந்து கலக்கின்றன? ஆன்சர் அரபிக்கடலில். 66. லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவில் இருந்து பிரிக்கின்றது? ஆன்சர் 8 டிகிரி கால்வாய். 67. வங்காள தேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஜமுனா. 68. மகாநதி எந்த இடத்தில் கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளைகளாக பிரிகின்றது? ஆன்சர் ராஜமுந்திரி என்ற இடத்துல. 69. மத்திய பிரதேசத்தில் பெட்டுல் மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 752 மீட்டர் உயரத்தில் முல்டா என்ற இடத்தில் உற்பத்தியாகும் ஆறு எது? ஆன்சர் பி, தபதி. 70. மான்சூன் என்ற சொல் மௌசிம் எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஏ, அரபு சொல்லில் இருந்து பெறப்பட்டது. 71. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எதை தலைமையிடமாக கொண்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. 72. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1919 ஆண்டு. 73. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் சி, தேரி. 74. கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது? ஆன்சர் டி தவறான இணை. மஞ்சள் புரட்சின்றது எண்ணெய் வித்துக்கள் வரும். உருளைக்கிழங்கு தவறானது. வெள்ளை புரட்சினா முட்டை மற்றும் கோழிகள். இளம் சிவப்புனா வெங்காயம் இறால் உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சினா சணல் உற்பத்தி. 75. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் டி, செராம்பூர். 76. சேலம் எஃகு ஆலை சேலம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஏ, 1982. 77. தமிழகத்தின் முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் எது? ஆன்சர் நிலக்கடலை. 78. இந்தியாவில் எந்த மாநிலம் மிகுந்த நகரமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது? ஆன்சர் கோவா. 79. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி எது? ஆன்சர் இந்துஸ்தான் வங்கி. 80. எந்த அடுக்கு மழை தரும் மேகங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் அடியடுக்கு. 81. எந்த ஆண்டு நிகழ்ந்த நேபாள நிலநடுக்கத்தால் ஏறக்குறைய 900 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 22,000 பேர் காயமடைந்தனர்? எந்த ஆண்டு? ஆன்சர் 2015 ஏப்ரல் 25. 82. விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகையாகும்? எந்த இயற்கை பேரிடருக்கான ஒத்திகை? ஆன்சர் நிலநடுக்கம். 83. இயற்கை மீதான மனித செயல்களின் தாக்கத்தை குறைக்க யுனெஸ்கோ மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் பி, 1971. 84. 1875 ஆண்டு உயிர்கோளம் என்ற வார்த்தையை முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் எட்வர்ட் சுயஸ். 85. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? ஆன்சர் மும்பை ஹை எண்ணெய் வயல். 86. இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது?
ஆன்சர் மும்பை. 87. வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண்வளத்தை அதிகரிக்க செய்யும் பயிர் வகை எது? ஆன்சர் பருப்பு வகைகள். 88. ரப்பர் தோட்டம் முதலில் கேரளாவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1902. 89. பாபா குர்குர்வின் அணையா நெருப்பு எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஈராக். 90. தீயை அணைக்க நீர் இல்லாத போது பயன்படுத்தப்படுவது எது? ஆன்சர் மூன்றுமே சரி. சமையல் சோடா, கால்சைட் சோடா, சலவைத்தூள். 91. போபால் வாயு பேரிடர் ஏற்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் டி 1984 டிசம்பர் 3. 92. பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான 3வது மற்றும் சமீபத்திய கருத்தரங்கு ரியோ டி ஜெனீரோவில் 2012 ஜூன் 13 முதல் 22 வரை நடத்திய நாடு எது? ஆன்சர் ஏ பிரேசில். 93வது கொஸ்டின். இடம்பெயரும் வேளாண்மை வியட்நாமில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ரே. 94. காய்கறி வளர்ப்பு பற்றிய அறிவியல் படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் உலரி கல்ச்சர். 95. கூட்டுறவு சங்க தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் டி சர்க்கரை ஆலைகள். 96. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் கூட்டு பங்கு வங்கி எது? ஆன்சர் கொல்கத்தா வங்கி. 97. மறைமுக வரிக்கு உதாரணம் எது? ஆன்சர் சி சரக்கு மற்றும் சேவை வரி. 98. மத்திய மாநில அரசுகளுக்கான சட்டமுறை வரி அதிகாரம் குறித்து தெளிவாக கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 246. 99. சில்லறை பொருட்கள் மீது தற்போது எந்த வரி மட்டும் சுமத்தப்படுகிறது? எத்தனை சதவிகித வரி மட்டும் சுமத்தப்படுகிறது? ஆன்சர் 4%. 100வது கொஸ்டின். வளிமண்டலத்தில் சுமார் 400 கிலோமீட்டர் முதல் 1600 கிலோமீட்டர் வரை விண்வெளியில் விரிவடைந்து காணப்படும் அடுக்கு எது? ஆன்சர் வெளியடுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோவில் 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் ஜியாகிரஃபியில் நம்ம எக்ஸாமுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்ட் ஆன்சர் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழ். ஸோ இதுக்குரிய நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. வீடியோக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.